ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். மகன் தூய் ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12-13 திருமொழிகள். இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய அழைப்பை பெற்று கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு அவர்கள் புறப்படும் போது அவர்கள் தங்களுக்கு தேவையான உணவுகளையும் ஆடைகளையும் வழிக்கு பாதுகாப்பான பொருள்களையும் திராட்சரச துருத்திகளையும் நிரம்ப எடுத்து கொண்டு வந்தார்கள். பல நாட்கள் கடந்து போன காரணத்தினாலே அவருடைய திராட்சை பழத்தின் துருத்திகள் எல்லாம் என்ன ஆயிற்று? கிழிந்து போனது. வஸ்திரங்கள் பாதரட்சைகள் நெடுந்தூர பிரயாணத்தினால் பழமையாய் போனது. இதுதான் கடவுள் அவர்களுக்கு பயணத்தில் சந்தித்த வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நம்முடைய வாழ்க்கை புதுப்பித்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பழமையிலிருந்து புதுமைக்கு வர வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் பழைய அடிமைத்தன வாழ்விலிருந்து புதுமையான புது வாழ்வுக்கு அவர்களை புறப்பட பண்ணின ஆண்டவர் என்ன செய்தார்கள்? அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நிச்சயமாக நமக்கு நன்மையானதை செய்வார் என்ற நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் திராட்சரச துருத்திகள் பாதரட்சைகள் நெடும் பயணம். இன்றைக்கு நாம் இந்த வசனத்தினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஆயத்தமாய் எடுத்து வந்த எல்லாமே பழையதாய் போய்விட்டது, பயனில்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு மனிதன் உலகத்தில் தன்னுடைய வாழ்வுக்காக பிறரை அடித்து ஏமாற்றி சேர்க்கின்ற ஒவ்வொரு பொருளும் அன்புக்குரிய மக்களே, அது பயனில்லாமல் போகிறது. அவனும் பயன்படுத்த முடியவில்லை, பிறரும் பயன்படுத்த முடியாமல் போகிறது. ஆகவே தான் ராமகிருஷ்ண இயக்கத்தை சார்ந்த குரு கோபால் தாஸ் என்பவர் தமது உரையில் பின்வருமாறு: பணத்தை சேர்த்து வைப்பதிலே தவறில்லை, ஆனால் பணம் உங்களை கட்டுப்படுத்தும் பொழுது பிரச்சனைகள் தொடங்குகிறது. அதிக பணம் ஈட்டுங்கள், தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் என்று சொல்கிறார். இந்த சிந்தனைகளோடு நாம் உலகத்திலே பயணிக்கும் போது கடவுளுடைய நிறை வாழ்வையும் வழிநடத்தலும் பெறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த புதிய நாளை ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் எவ்வளவு ஆயத்தம் செய்தாலும் அது எல்லாமே பழமையாய் போகிறது. கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது மட்டுமே புதுமையான வாழ்வு என்பதை இஸ்ரவேல் மக்களுடைய பயணத்தின் வாழ்வில் நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குகிறோம். நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.